ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லைவ்க்கு வந்தாச்சு. நம்ம எல்லாரையும் உள்ள புல் பண்ணுவோம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா, ஜஸ்ட் ஒரு ஆடியோ கிளியரா இருந்ததுன்னா அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 5. நம்மளுடைய யூஐ யூஎக்ஸ் பூட் கேம்ப் செஷன் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 5 நாள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 7:30 to 8:30 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியர் இருந்தா நான் ஜஸ்ட் ஒரு அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுவரை எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா சூப்பர் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. நல்லா புரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கிளாரிட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் டே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அப்படியே ஒரு கிளான்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பார்த்தோம் நேற்று? ஸோ யூஎக்ஸ் டெலிவரபிள் பார்த்தோம். கரெக்டா? யூஎக்ஸ் டெலிவரபிள் கரெக்ட். அந்த யூஎக்ஸ் டெலிவரபிள் எத்தனை டெலிவரபிள் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. வராதவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று எத்தனை டாபிக் பார்த்துருக்கோம் இது வரையும்? எத்தனை டெலிவரபிள் பார்த்துருக்கோம்? அப்படியே ஒன்று ஒன்றா டைப் பண்ணி போடுங்க. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் யூஎக்ஸ் டிசைனர் ஆக முடியாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். என்னென்னலாம் பார்த்தோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க ப்ளீஸ். மொத்தம் நேற்று ஒரு 10 பார்த்துருப்போம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா. கரெக்டா? ஒரு 10 பார்த்துருப்போம். இதுவரை எப்படி போயிட்டு இருக்கு? ஹவு யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? ஹவு யூ பீப்புள் ஆர் எனர்ஜைஸ்டு ரைட் நவ்? உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்குதா? ஒரு ஒரு ஹோப் கிடைக்குதா? லைக் நம்ம யூஐ வெக்டர்ஸ்ல ஆகிடலாம். அது வந்து ஈஸி தான். கரெக்டான கைட்லைன்ஸ் இருந்தா, கரெக்டான ஒரு மென்டார் இருந்தா நம்மளால ஆக முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கா?
அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுருங்கப்பா, என்னென்னலாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பர்சோனா பார்த்தோம். கஸ்டமர் ஜர்னி மேப் பார்த்தோம். அப்படி என்னென்னலாம் பார்த்தோமோ இந்த ஒரு 10 டாபிக் பார்த்துருப்போம், நோட் பண்ணியிருப்பீங்க. அழகா கொஞ்சம் நோட் புக்ல எழுதி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அழகா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யூசர் பர்சோனா, வயர் ஃப்ரேம், ஜர்னி மேப், யுஎக்ஸ் கண்டென்ட் ரைட்டிங், யுஎக்ஸ் ரைட்டர், இது போல இன்னும் என்னென்னலாம் பார்த்தோம். யூசர் ஃப்ளோ, ஓகே. கமான் கைஸ், டைப் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் எனர்ஜியா ட்ரை பண்ணாதானே. கடகன் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். 26 பேர் இருக்காங்க லைவ்ல. கடகன் டைப் பண்ணுங்கப்பா. ஆளுக்கு ஒன்று டைப் பண்ணா கூட முடிஞ்சிச்சு. நம்ம அப்பதானே அடுத்து பார்க்கலாம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கிறதுக்கு. யூஎக்ஸ் வந்து ஒரு கடல் மாதிரி. காட் இட். யூஎக்ஸ் ஒரு கடல் போல. Wire frame, UX writer, empathy mapping. Okay, very good. Okay. So welcome to day 5. ஓகேவா? ஸோ டே 5க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து படிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு 30ல இருந்து ஒரு 50 பேர் வந்து ரெகுலரா வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா. ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் நன்றி சொல்றதை விட ஹெச்ஆர் நவீனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த வந்து புட் கேம்ப் எடுங்க ப்ரோ, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் நவீன் தான். ஸோ அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரையும் மென்டார்ஷிப் கொடுத்து ஒரு 300லேருந்து ஒரு 250லேருந்து 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட க்ளோஸாக நம்மளுடைய கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கிறாங்க. எல்லாரோடைய ஏதோ ஒரு விதத்தில் ஃப்ரீலான்சிங், கிளைண்ட்டு, ஜாபு இப்படி சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அதிகமாக சேலரி வாங்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரிசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் சுகன்யான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கேப் இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்து தவிடுபொடி ஆக்கி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஹரிதான்னு ஒருத்தவங்க 5 வருஷம் கெரியர் கேப்பு, கல்யாணம் ஆகி குழந்தை, 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 25,000 சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குல்ல. எஸ். ஸோ எவ்ரி ஒன் என்கிட்ட வந்து யாரெல்லாம் படிக்க வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் ஒரு டிசைனராகவோ ஒரு நல்ல ஐடி ப்ரொஃபஷனலாவோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே போல் நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டட் சொல்லியிருக்கீங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா
கைட் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஜாப்ல கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆக்சுவலாக வந்திருந்தாங்க இன்னைக்கு. நம்மளோட இப்போ நான் இருக்கிற கோயம்புத்தூருக்கு என்ன மீட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க ஆஃப்டர் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா, வந்தாங்க. வந்துட்டு தே ஹாவ் ஜாயின்ட், ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சுதாகர்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. சுதாகர் ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹாய் போட்டுருங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவருமே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 9:30 செஷன் போகுது. சுதாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock to 12 o'clock செஷன் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு பிங் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்றது கனவுன்றது மாதிரி எனக்கு நீங்கள் என்ன நம்பி வந்தீங்கன்னா உங்களை நான் டிசைனராக மாற்றணுன்றது என்னுடைய ஒரு எய்ம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கனவு இல்லை, நம்ம ஒட்டுமொத்த 2-3 பேருடைய கனவுன்னு வச்சுங்க. உங்களோட கனவு, உங்கள் பேரண்ட்ஸோடைய கனவு, என்னுடைய கனவு, எல்லாருடைய கனவு சேர்ந்த மாதிரி தான். ஸோ எங்களுடைய டிசைன் டீமில் எங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, ஸோ என்னுடைய பர்சனல் வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட நிறைய பேரை பார்க்க முடியும். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த அந்த டீம் மெம்பர்ஸ் யாராருன்னு கூட நான் ஷோ பண்ணுறேன். மிஸ்டர் ஆரோன்ற நீங்கள் அந்த சேனல் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கூட யூ கேன் ஏபிள் டு சி. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற வெப்சைட்டு. நீங்கள் ஏதாவது பார்த்து இதில் மென்டிஸ் போங்க. மென்டிஸில் போனீங்கன்னா என்னுடைய க்ளோஸாக என் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய ப்ரொஃபைலுமே இங்கே இருக்கும். இந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணி பாருங்கள், லிங்க்டின் பண்ணி பாருங்கள். லிங்க்டின்ல சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஓகேங்களா, ஸோ யூ பீப்புள் கேன் பி ஆல்சோ ஒன் ஆஃப் த மென்டீஸ் ஃபார் மீ. நீங்கள் எல்லாருமே என் கூட மென்டியாக வர முடியும், வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. என் கூட கம்யூனிட்டியில் க்ளோஸாக ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்படின்னா எய்தர் யூ வாண்ட் டு பி ட்ராவல் வித் மீ ஆஸ் அ வாலண்டியர், ஆஸ் அ மென்டினா என்னுடைய கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு உள்ளவர் வரவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக இருக்கிறவங்க. ஸோ 1 monthல கூட நம்ம கோர்சஸ் எடுக்கிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு அகாடமியில் படிச்சிட்டிங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் கிராக் பண்ண தெரியல அப்படின்னா கூட நம்ம 1 month கோர்ஸ் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிசியூம் பில்ட் பண்ண தெரியல, நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ட்ராப் மீ மெசேஜ். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணுங்கள். நான் என்னுடைய நம்பர் ஏற்கனவே நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன், சில குரூப்போட லிங்க்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எனக்கு பிங்கும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய கனவு என்னுடைய கனவு தான். நானுமே உங்களை மாதிரி ஒரு டிசைனராக ஆகணுன்றும் போது எனக்கு யாரும் கைட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை. எல்லாமே தடுமாறி நானாக தான் போய் ஒரு ஒரு பர்சனாக போய் கற்றுக்கிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேரோட கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. ஸோ அதனால் யூ பீப்புள் ஹாவ் த ப்ரிவிலேஜஸ். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய யுஎக்ஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அகாடமியுமே இருக்காது நம்ம ஊரில். ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு. நைட்டு ஒரு பர்சன் 12 மணிக்கு பிங் பண்ணுவார், ப்ரோ நாளைக்கு காலை எனக்கு இன்டர்வியூ இருக்குது ப்ரோ, பார்த்து ஏதாவது சொல்லிக் கொடுங்க ப்ரோன்னுவார். அவருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அவரும் வேலைக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னா, நீங்கள் அந்த பியாண்ட் பார்க்கணும். எல்லாம் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க அகாடமியில். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்பேண்ட் சர்வீசஸ் அண்ட் ஒர்க்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய லிங்க் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா, யாருக்காவது விருப்பம் இருக்குது இந்த செஷனில் ஜாயின் பண்ணி ஃபுல் டைம் மென்டார்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். 28ஆம் தேதி நம்ம ரிஸ்யூம் பில்டிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம் எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஐடி வேர்ல்டே முடிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
பட் ஃப்ரெஷர் நீங்கள் ஃப்ரெஷராக தெரிஞ்சீங்கன்னா ஃப்ரெஷராக எடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ ஹவு யூ கேன் பி ஃப்ரெஷர் ப்ளஸ் சீனியர். சீனியராக எப்படி உங்களோட போர்ட்ரேட் பண்ணிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷராகவே இருந்தால் கூட யூ கேன் போர்ட்ரேட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ண முடியும்? போர்ட்ரேட் பண்ண முடியும். உங்களை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல டிசைனர் அப்படின்றத இந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஓகே. ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற கோர்ஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது? நான் வந்து நம்ம குரூப் இருக்குது, என்னோட பயோவில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? யாருக்காவது என்னோட ஃபுல் டைம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் த லிங்க். இந்த சேட் பாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்துட்டாங்க, 32 பேர் வந்தாச்சு. சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வெல்கம் டு டே 5. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற டெலிவரபிள்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா பார்த்தோம். ஸோ யூசர் பர்சோனானா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெலிவரபிள். இந்த டெலிவரபிள் இல்லாமல் யூஎக்ஸ் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் போர்டு. அந்த போர்டு மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாத்தையும் அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். உங்கள் யூசர் எந்தெந்த விதத்தெல்லாம் பாதிப்படைப்பார், அந்த என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லைன்றதெல்லாத்தையும் பார்க்க முடியும். கஸ்டமர் ஜர்னி மேப் ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை முடிக்கிறதுக்கு யூசர் எடுத்துக்கிற ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்ற ப்ராசஸ்க்கு பேர் கஸ்டமர் ஜர்னி மேப் சொல்லுவாங்க. பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக உட்காந்து உங்களோட டிசைனர்ஸ் கூட ஒரு ப்ராப்ளத்தை பற்றியோ ஒரு சொல்யூஷனை பற்றியோ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பேர் பிரைன் ஸ்டார்மிங். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஆப்பில் வர ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நோட் பண்ணி அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அந்த டீமுக்கு பேர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி டீம். சைட் மேப், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. இவங்களை வச்சு தான் நீங்கள் ஒயர் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறீங்க. உங்கள் ஒயர் ஃப்ரேம்ஸு மொத்தம் 3 டைப் இருக்குது. லோ ஃபெலிட்டி, மிட் ஃபெலிட்டி, ஹை ஃபெலிட்டி. ப்ரோட்டோடைப்னு இருக்குது. ப்ரோட்டோடைப்ன்றது என்னென்னா லோ ஃபெலிட்டி, ஹை ஃபெலிட்டி அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்டிங்னு என்ன பார்த்தோம்? யூஎக்ஸ் ரைட்டுன்றது யாருன்னா யூஎக்ஸ் ரைட்டிங் உங்களுடைய யூஎக்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யூஎக்ஸ் ரைட்டர்ஸு உள்ளே வர ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அழகாக தெளிவாக என்ன பண்ணுவாங்க? உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு எழுதி கொடுப்பாங்க. அதை நீங்கள் மொபைல் ஆப்பில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, காட் இட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்டிங். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைன் அண்ட் மார்க்அப்ஸ். விஷுவல் டிசைனிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைனர்ஸ் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் போட்டு பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா? டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருந்தா பார்ப்பீங்களா? எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆப் இருக்குது, அது ஃபுல்லாக டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்களா மக்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். யூ பீப்புள் வில் யூஸ் இட். எக்ஸாக்ட்லி, தே கெட் போர்டு. என்ன இது ஒரு பிளைனாக இருக்குது, இது நல்லா இல்லையா, அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் அதுவே ஒரு ஐகானு, ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ, இந்த மாதிரிலாம் கொடுத்தாதான் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கரெக்டா? ஸோ த அப்ளிகேஷன் ஷுட் பி வெரி மச் என்கேஜ்மெண்ட். கரெக்டுங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சக்தி. ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து 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 டிசைன் பண்ணுறோம். எப்படி டிசைன் பண்ணணும்? ஐகான், டெக்ஸ்ட், விஷுவல் எலமெண்ட்ஸ், சவுண்டு கூட யூஐ யூஎக்ஸில் வர்றது தான். அந்த கூகுள் பேல வந்து பார்த்தீங்கன்னா டொடனோய் அப்படி சத்தம் கேட்குதா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் யூஎக்ஸ் தான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிசைனர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறோம். ஓகே, ஸோ விஷுவல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூளையில் 500, ஓகேங்களா, 5000 மில்லி செகண்ட்ஸா
எப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் வந்து ஹிட் அடிக்குமா அந்த விஷுவலாக போட்டால். அதுவே டெக்ஸ்டாக போட்டால் யூசர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிப்பிக்கலி இன் 50 மில்லி செகண்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், யூசர் படிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் விஷுவல் டிசைன். விஷுவல் டிசைன்னா எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணக்கூடாது, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், ஐகான் எப்படி இருக்கணும், டைப்போகிராஃபி எப்படி இருக்கணும், லே அவுட் எப்படி இருக்கணும், நேவிகேஷன் எப்படி இருக்கணும், எவ்ரி திங் இஸ் விஷுவல் டிசைனிங். எழுதிக்கங்க, விஷுவல் டிசைனிங் இஸ் ஈக்குவல் டு லேஅவுட், டைப்போகிராஃபி, ஐகோனோகிராஃபி, சவுண்ட், வீடியோ, ஆடியோ, ஜிஃப், அனிமேஷன், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் விஷுவல் டிசைன். புரிஞ்சுச்சா? விஷுவல் டிசைன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணினா விடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க, விடின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். சீக்கிரமா சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. 32 பேர் இருக்கீங்க, ப்ளீஸ் டைப் விடி. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. எனக்கு இன்னைக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆஃபர் சொல்றதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு, அதை பத்தி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரமா டைப் பண்ணுங்க விடின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்அப்ஸ். ஓகே, மார்க்அப்ஸ்னா என்ன ப்ரோ? மார்க்அப்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட்டை ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறது, அதாவது பிளேஸ் பண்ணி காட்டுறது. அதுக்கு பேர் தான் மார்க்அப்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, மார்க்அப்ஸ் இஸ் யூசிங் ஃபார் ப்ரெசன்டேஷன் பர்பஸ். யூஎக்ஸ் மார்க்அப்னு சொல்லுவாங்க, இல்லை யூஐ மார்க்அப்னு சொல்லுவாங்க. எப்பயுமே டிசைன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது இதுதான் லேண்டிங் பேஜ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டுவோம். அதாவது இப்படி வச்சு காட்டுவோம். ஓகேங்களா? அது இருங்க, என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்அப்பு. மார்க்அப்ன்றது என்னன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை உங்களுடைய ஒரு மொபைல் லே அவுட்டில் வச்சு காட்டுறது, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறது, இதான் மார்க்அப். ஓகேவா? எதுக்காக ப்ரோ அந்த மார்க்அப் வச்சு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டருங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஆப் எப்படி வரும்னு தெரியாது. அப்போ அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓ, இப்படிதான் வருமா அந்த ஆப்பு, நல்லா இருக்குப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நாலேஜ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டும்போது ஓகே நம்ம ஆப் இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும்போது அந்த அந்த அது மேலே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது. ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் மார்க்அப்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய சைட் இருக்குது மார்க்அப் பண்ணுறதுக்குலாம். ஓகேங்களா? ஸோ மொபைல் மார்க்அப் சைட்டுன்னு போட்டிங்கனாலுமே நிறைய கிடைக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் லாட் ஆஃப் சைட்ஸ். இந்த இருக்குது, நிறைய சைட் இருக்கும். அந்த சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோன் மார்க்அப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மொபைல் மார்க்அப் சைட்
ஓகே. ஸோ நிறைய மார்க்அப்ஸ்லாம் பண்ணணும்னா இங்கே அழகாக எடுத்துக்கலாம். உங்களுடைய கேன்வாவில் இருக்குது ஓகேங்களா, கேன்வாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் யூ ஃபோனு, ஃப்ரீ பிக்கு, அதில் பிஹெச்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் நம்மளுக்கு டெம்ப்ளேட் கிடைக்கிறது. புரிஞ்சுதா? ஸோ மார்க்அப் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எம்ஓசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எம்ஓசி மார்க், ப்ளீஸ் டைப். ஓகேவா? மார்க்அப் பார்த்தீங்களா? ஓகே. மார்க்அப் எம்ஓசி மார்க். எஸ். பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. இந்த மார்க்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் பர்பஸ்க்கும் ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைன் சிஸ்டம். ஸோ டிசைன் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்கில் செட்டு. இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில் செட்டுப்பா. ஸோ டிசைன் லைப்ரரிஸ் அண்ட் டிசைன் கைட்லைன்ஸ், டிசைன் சிஸ்டம் எல்லாம் ஒன்று தான். பேசிக்கலி என்னன்னா ஒரு வீடு கட்ட போறீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். ஓகே, யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ். ஓகே, அதுக்கு மெட்டீரியல் என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணுமா? அதாவது மெட்டீரியல்ஸ் ஃபார் பில்டிங் ஹவுஸ். கரெக்டா? என்னது மெட்டீரியல் ஃபார் பில்டிங் ஹவுஸ்? என்னென்ன மெட்டீரியல்லாம் வாங்குவீங்க போயிட்டு கடையில்? ப்ளூ மெட்டல்ஸ் கடையில் போயிட்டு என்ன பண்ண வாங்குவீங்க? செங்கல், ஜல்லி, மண், கம்பி எல்லாம் வருதா? இது வந்துச்சா? இது இருக்கு பாருங்கப்பா. பிரிக்ஸ், சிமெண்ட், கான்கிரீட், சாண்ட், ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கிளாஸ், பிளாஸ்டிக், வுட்டு, டைல்ஸு, இது எல்லாம் எப்படி வந்து போய் பொருள் வாங்கி வச்சு வீடு கட்டுறீங்களோ அது போல ஒரு ஆப் பில்டு பண்றீங்கன்னும் போது ஓகேங்களா, ஆப்புக்கு என்ன பண்ணணும், மெட்டீரியல் டிசைன்ஸ் இருக்கு ரெடியா? அப்போ அந்த மெட்டீரியல் டிசைன் என்னன்னா உங்களோட டிசைன் சிஸ்டம். என்னது? வாட் இஸ் டிசைன் சிஸ்டம்? டிசைன் சிஸ்டம் இஸ் அ டிசைன் லைப்ரரி விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பில்டிங் யுவர் அப்ளிகேஷன். இதுல ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஓகே, அதாவது உங்களுடைய எல்லா விதமான காம்போனன்ட், யூஐ எலமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடணும், முன்கூட்டியே டிஃபைன் பண்ணிடணும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கலர்ல இருந்து, ஃபாண்ட்ல இருந்து, டைப்போகிராஃபில இருந்து ஆல் தி திங்ஸ் ஷுட் பி கம்ஸ் பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அப்ளிகேஷன். ஒரு டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். இது எந்த ஃபேஸ்ல பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஒயர் ஃப்ரேம் போட்டதுக்கு அடுத்த டெலிவரபிள் இந்த டெலிவரபிள் தான் உங்க ஆப்புக்கான டிசைன் சிஸ்டத்தை பில்ட் பண்றது. ஸோ உங்க ஆப்ல வர என்டையர் விஷயங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும், முன்னாடியே டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். இது ஒரு லைப்ரரி காம்போனன்ட். எதுக்காக ப்ரோ இதை நம்ம பில்டு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு இல்லை உங்களுடைய அனதர் டிசைனர் அவர் என்ன பண்ணுவார், உள்ள வருவார். ஓகே, உள்ள வந்து என்ன பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார். டேய் அந்த ஒர்க்கை அந்த 4 ஸ்க்ரீன் பண்ணிடுறா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். ஃபாண்ட் சைஸ் மாற்றி போட்டுருவாரு, டெக்ஸ்ட் சைஸ் மாற்றி போட்டுருவாரு, எல்லாத்தையும் மாற்றி போட்டுறாரு. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
நாடா எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, என்கிட்ட என்ன கொடுத்த, நீ ஸ்கிரீன் தானே கொடுத்த, வேற என்ன கொடுத்த அப்படின்னு கேட்பான். அப்போ அவங்க ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரூல்ஸ் புக் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ். என்னது ரூல்ஸ் புக்கு? யாராருக்கெல்லாம் இப்ப புரிஞ்சுது புரியல? ரூல்ஸ் புக்னா என்னது? கைட்னஸ், ஒரு கைட்லைனு. இப்படிதான் நீ யூஸ் பண்ணணும், இப்படிதான் நீ யூஸ் பண்ணணும், இப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணணும், நேவிகேஷன் இப்படிதான் வைக்கணும், பட்டன் இப்படிதான் வைக்கணும், செக் பாக்ஸ் இப்படிதான் வைக்கணும், என்னோட டேட் பிக்கர் இப்படிதான் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய என்டையர் விஷயத்தையும் ப்ராப்பரா உக்காந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை பார்த்து அவர் அழகா டிசைன் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, நீங்க போய் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஏன் தம்பி இந்த மாதிரி தப்பா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு நீங்க கேட்க தேவையில்ல. அவர் என்ன பண்றாரு, நீங்க தான் டிசைன் சிஸ்டம் பக்காவா கொடுத்துட்டீங்களா ப்ரோ, அதை வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னுவாரு. அப்போ டிசைன் சிஸ்டம்ன்றது என்னன்னா, நீங்க மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறது கிடையாது, உங்களை மாதிரி பல பேர் ஒர்க் பண்ண போறாங்க அந்த ப்ராஜெக்ட்ல. அப்போ அடுத்தடுத்து வரவங்கலாம் ஒர்க் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த டிசைன் சிஸ்டம்ன்றது பில்ட் பண்றது. ஸோ நோட் பண்ணிக்கங்க பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட் மட்டும் போடுங்க, எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க, கையில எழுதுங்க. கதையை கேட்டு மட்டும் போறது இல்லை, எழுதுங்க ஒழுங்கா. The design system is a library of reusable component and guidelines that people within a company can combine into interface interaction. ஓகேவா? அதுல வரப்போறது டைப்போகிராஃபி, கலரு, கிரிட், ஐகானோகிராஃபி, உங்களோட கிரிட் சிஸ்டம் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி இப்படிதான் யூஸ் பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஒரு கைட்லைன்ஸ் ப்ராசஸ் ரெடி பண்ணி கொடுத்துடுவீங்க. இதுக்கு பேர் தான் டிசைன் சிஸ்டம். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ டிசைன் சிஸ்டம் புரிஞ்சுதா இப்போதைக்கு? நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட் போடுங்க பார்க்கலாம். ஓகே, டிசைன் சிஸ்டம் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னா நோட்டட் மட்டும் போடுங்க ப்ளீஸ். எஸ், ஷார்ட் நோட் எடுத்துக்கங்க. ஷோர். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 30 பேர் நோட்டட் போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டட் நோட்டட். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் டெலிவரபிள். அதாவது நீங்க பண்ண டிசைன் ஓகேவா, ஓகே இல்லையா, ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, பேய் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நீங்க பண்ண ஒர்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அனலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் டெலிவரபிள் சொல்லுவாங்க. அதாவது யூஎக்ஸ் டிசைனர் டஸ் நாட் மீன் தட் யூ ஒன்லி ஒர்க் ஆன் தி நியூ டிசைன் ரிலேட்டட் டு டெலிவரபிள்ஸ். யூ மஸ்ட் ஆல்சோ எவாலுவேட் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் டெலிவரபிள்ஸ் அண்ட் யுவர் அவுட்புட்ஸ். இது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்றது உங்க வேலை.
சரிங்களா? அதாவது வேலை செஞ்சு டெலிவரி பண்றது மட்டும் அவங்க வேலை கிடையாது. நீங்க அத வந்து செக்கும் பண்ணணும்ல, நம்ம பண்ணது கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்குன்னே ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு தான் யூசபிலிட்டி ரிப்போர்ட். என்னது? யூசபிலிட்டி ரிப்போர்ட். So once you have designed, okay, that is implemented, even if only as an interactive prototype, you can begin to run some evaluation of the design with real users. Evaluation can take many shapes and forms. You can have some users try out your design, and they have, then you can interview them, then work with them and focus group. This is an example of qualitative evaluation. அதாவது நீங்க பண்ண டிசைன் எடுத்துன்னு போய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு, எப்பா இது நான் பண்ணியிருக்கிறேன்ல, இதை செக் பண்ணுப்பா, எப்படி இருக்குது உனக்கு, இந்த டாஸ்க் முடிச்சு பாட்டு, இது பே பண்ணு, இந்த இந்த விஷயத்த முடிச்சு பாரு, அந்த டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, ஒர்க் பண்ணி பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்க. இது மட்டும் தானா? இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. ஓகே, அதாவது யூசபிலிட்டி ரிப்போர்ட்ன்றது நிறைய இருக்கு. மாடரேட்டர் டெஸ்டிங், அந்த டெஸ்டிங், இந்த டெஸ்டிங் சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த ஏபி டெஸ்டிங். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்றது என்னன்னா, உங்களுடைய டிசைனு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, ஓகேவா, ஓகே இல்லையா, வேற மாதிரி ஏதாவது டிசைன் தேவைப்படுதா, இல்ல இதே போதுமா அப்படின்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் தான் ஏபி டெஸ்டிங். ஸோ ஏபி டெஸ்டிங் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் பி அ ரிசர்ச்சர். புரிஞ்சுதா? ஸோ பயன்பாட்டு சோதனை தமிழ்ல யூசர் டெஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, யூசபிலிட்டி டெஸ்டிங் என்னன்னா, நீங்க பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த யூசர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க அந்த விஷயத்த எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஈஸியா புரியுதா, அவங்களுக்கு புரியலையா, அவங்க ஏதோ டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்றாங்களா, எவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறாங்க, எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங். முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஆளுங்க கிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்க, ஆன்லைன்ல இதுக்குன்னு சொல்லிட்டு போர்ட்டல்லாம் இருக்குது. அந்த போர்ட்டல்ல டெஸ்டிங் முடிச்சுட்டு போயினே இருக்கிறாங்க. முன்னாடிலாம் ஆளுங்க கிட்ட கொடுத்தாங்களா, இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் டெஸ்டிங் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதாவது ரிமோட் டெஸ்டிங், லேப் யூசபிலிட்டி டெஸ்டிங், அன்மாடரேட் டெஸ்டிங், ட்ரீ டெஸ்டிங் அண்ட் கார்ட் சார்ட்டிங் டெஸ்டிங், அந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு மெத்தடாலஜில கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதாவது ஆன்லைன் டூல்லே வச்சு போட்டுடுறாங்க எல்லாத்தையும். சொல்றது புரிஞ்சுதா? என்ன பண்ணிடுறாங்க, ஆன்லைன்ல வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ டெஸ்டிங் மெத்தடாலஜி இருக்கு. நம்ம பார்த்தது ஒரே ஒரு டெஸ்டிங் மெத்தடாலஜி தான். ஸோ யூசபிலிட்டி டெஸ்டிங், ஐ ட்ராக்கிங், கார்ட் சார்ட்டிங், செகண்ட் டெஸ்ட்டு, ட்ரீ டெஸ்ட்டு, பீட்டா டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரில்லா டெஸ்டிங்கு, மாடரேட்டட் இன்டர்வியூ, ரிமோட் யூசபிலிட்டி டெஸ்டிங்கு, இன்டர்வியூஸு, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்குதுப்பா. இது எல்லாம் யார் பண்றாங்க? நம்மள மாதிரி டெஸ்டிங் பண்றதுக்குன்னே நம்ம டிசைனர்ஸ்லேயே ஆளுங்க இருக்கிறாங்க. சில டைம் நம்மளுமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்டிங் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நோட் பண்ணிட்டீங்கன்னா, யூடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யூடி. கமான் கைஸ், யூடி. I'm looking for 100% participation, guys. Please put UT.
ஸோ யூடினா யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகேவா? ஸோ அந்த யூசபிலிட்டி டெஸ்டிங்கை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு அவுட்புட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எவ்வளோ எஃபிஷியன்சியோட யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, உங்கள் டிசைன் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குது, எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஹாப்பி நியூட்ரல் அன்ஹாப்பி, எந்த அளவுக்கு யூசர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு வெளியே ஓடியாந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் யூசபிலிட்டி ரிப்போர்ட்டிங். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரிப்போர்ட். ஓகேவா? இதை வரைஞ்சிக்கிங்க சாம்பிள். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். இது என்னப்பா அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டு? வாட் இஸ் திஸ் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்? இது என்னப்பா அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ன்றது? என்னன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் ஒரு ஆப்ல ஒர்க் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஆப்ல ஒர்க் பண்ணி முடிஞ்சிச்சு, ஆப் முடிஞ்சிச்சு, லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? ஆன்சர் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிச்சுப்பா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்களா? இப்போ கொத்தனார்லாம் என்ன பண்றாங்க, வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டினோடனே ஓகேப்பா வேலை முடிஞ்சிச்சு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா, பாய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா? அது போல உங்களை ஆப் டெவலப்மெண்ட் முடிஞ்சிச்சுப்பா கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. ஆன்சர் பண்ணுங்க. கமான் கைஸ் டைப் பண்ணு. நோ நோ நோ. ஓகே. எதனால நோ? டு அசைன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. ஒரு 3 மந்த்துக்கு செக் பண்ணுவாங்க, வேற சேஞ்ச் பண்ணணுமா கிளைண்ட்டுக்கு கேட்பாங்களா? ஓகே. தே செக் வின் தி ஒர்க்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே. ஓகே, நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். ஒன்லி 3 பேர்கிட்ட இருந்து தான் ஆன்சர் வந்திருக்கு. கமான் கைஸ் டைப் பண்ணுங்க. நோ. ஓகே. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படி ப்ரோ வருஷம் ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ண ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, இது எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போகலன்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். அதான் நம்மளோட வேலை. சொல்றது புரிஞ்சுதா? நம்மளோட வேலை என்னது? மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆப்பும் கரெக்டாக லான்ச் ஆகிட்டு
கரெக்டா போயிட்டு இருக்கா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒவ்வொரு யூசர் உள்ள வந்து போறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு ஆப்ல. சொல்றது புரிஞ்சுதா? அதாவது ஒவ்வொரு ஆப்லயுமே ஒவ்வொரு ஆப்லயும் என்ன பண்றாங்க, ஒரு யூசர் உள்ள வரத ரெக்கார்ட் பண்றாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு இருக்கா? நீங்க போய் ஒவ்வொரு ஆப்லயும் பண்றத ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா டிமென்டியை நீங்க யாராவது விசிட் பண்ணிருப்பீங்களா வெப்சைட் போயிட்டு? எந்த ஊர்ல இருந்து யார் யார் விசிட் பண்ணிருப்பீங்க நான் பார்த்து சொல்லவா? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த டூலுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், எத்தனை யூசர் உள்ள வந்திருக்காங்க போயிருக்காங்கன்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமென்டியோடைய .com வெப்சைட்ல ஓகே இன்னைக்கு ஓகே 6 யூசர்ஸ் வந்திருக்கிறாங்க உள்ள. ஓகேங்களா? சாரி, 5 யூசர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 5 யூனிக் யூசர்ஸ். அந்த 5 யூசர்ஸ் உடைய ரெக்கார்டிங்குமே என்கிட்ட இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அதாவது மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்ப்போம். எங்கேயாவது கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஆளுங்க யாராவது போயிருக்காங்களா பார்க்கலாம். பெங்களூர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் பார்த்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்தது. ஓகேவா? இப்ப நானே கூட 2 3 டைம் போய் பார்த்திருப்பேன். இதை நான் போனது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் மெசேஜ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க. நான் இப்போ எங்கெங்கெல்லாம் போனேன்றதை அப்படியே பாருங்க. ஓகே, எஸ். நான் உங்களுக்கு அலுமினியோட போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா ஓகே. அடுத்த பேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டினால கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் வந்து பாருங்க கிளியரா. நான் எந்த பேஜுக்குள்ள போனேன், எங்க போனேன் எல்லாமே வந்துருச்சா? நான் எத்தனை கிளிக் பண்ணன்றது கொண்டு வந்துருச்சு பாருங்க. எத்தனை கிளிக் பண்ணன்றது கொண்டு இருக்கு பாருங்க. இருக்கா? இப்போ எத்தனை கிளிக் பண்ணன்றது என்னால பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ எந்தெந்த ஏரியாவில் நான் இது பண்ணேன்றது நான் பார்க்க முடியும். ஹோம் பேஜ் கனெக்ட், வேற எங்கெங்கெல்லாம் நான் போனேன்றது என்னால பார்க்க முடியும். எவ்வளவு எவ்வளவு நீங்க இன்ட்ரெஸ்டடா என்னென்ன பேஜ்ல உட்காந்துருக்கீங்கன்னு பார்க்க முடியும். அதுக்கு பேர் ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. ஹீட் மேப்னா எந்த பேஜ்ல அதிகமான மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது. சொல்றது புரிஞ்சுதா? யாராருக்கெல்லாம் புரிஞ்சுது, யாராருக்கெல்லாம் புரியல? இல்ல ப்ரோ, இனிமேட்டு தான். ம், போலாம். ஓகேவா? பாத்தீங்களா? ஸோ இப்போ நான் ஹீட் மேப் ஜென்ரேட் பண்றேன். என்னோட ஹீட் மேப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு யார் யாரு எங்கெங்கெல்லாம் அதிகமா பார்த்துருக்காங்க போயிருக்காங்கன்றது எல்லாமே செக் பண்ணி எனக்கு கொடுத்துரும். அதாவது உங்க மவுஸோட கர்சர் இருக்குல்ல, அந்த கர்சர் எங்க அதிகமா போச்சு எங்க வந்துச்சுன்றது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும். சொல்றது புரிஞ்சுதா? நேத்து யார் யார் வந்தாங்க என் ப்ராடக்ட் குள்ள அப்படின்றது என்னால பார்க்க முடியும். எந்தெந்த யூசர் வராங்க, யார் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, எந்த பேஜ்ல கிளிக் பண்ணாங்க, எந்த பட்டன்ல கிளிக் பண்ணாங்க கூட என்னால பார்க்க முடியும். எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அமேசான்ல போய் எந்த பொருள் வாங்காம வரீங்க, எந்த பொருள் வாங்குறீங்க, எல்லாத்தையும் நாங்க பார்த்துன்னு தான் இருக்கிறோம் கைஸ்.
சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்வாங்க. டூல் டூல் அனாலிட்டிக்ஸ் டூலு. ஓகேவா? இந்த அனாலிட்டிக்ஸ் டூல்ஸு ஒரு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது, அவ்வளோ டூல்ஸ் இருக்கு. அந்த எல்லா டூல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, காட் இட்? இதுக்கு பேர் தான் யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டூல் மூலியமா எங்களால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கல அப்படின்றது எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல். இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. அப்படியே சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ். என்ன இருக்கு? கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ட்ராக் பண்ணும். ஆடியன்ஸோடைய ஒர்க் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். அடுத்து அடோப் அனாலிட்டிக்ஸ். ஓகே, எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஒரு பட்டன் மூலியமா எவ்வளோ ரெவன்யூ வந்தது முத கொண்டு உங்களால் பார்க்க முடியும். சொன்னா நம்ப முடியுதா? எக்ஸாக்ட்லி, இட் வில் பி பாசிபிள். கூகுள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, அடோப் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்கு. இதை வச்சுதான் நாங்கள் உங்களோட ஜாதகத்தையே கண்டுபிடிக்கிறது. என் மக்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது முத கூட எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதில் பத்திலாம் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதெல்லாம் உங்க அகாடமியில் எங்கேயும் சொல்லி கொடுக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? என் கூட வந்து ஒன் ஆன் ஒன் பண்ணி என்னென்ன கத்துக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்களாப்பா உங்களுக்கு? ஓகே, இந்த யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களாப்பா? யாராவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அப்படி யாரும் இதுவரை நான் பார்த்தது இல்லை ப்ரோ, இப்பதான் புதுசா பாக்குறேன்னா மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மீ 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 எம்இ. எனக்கு இது புதுசு ப்ரோ, இது புதுசா இருக்குனே, இது புதுசு, எனக்கு இதுவரை இதுக்கு தெரியவே தெரியாதுண்ணே அப்படின்றவங்க யாரு? மீ எப்படி சொல்லி டைப் பண்ணுங்க guys, சீக்கிரம். அடுத்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் பத்தி தான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ஐ காட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எனக்கு. உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சீக்கிரமா வாங்க guys, சீக்கிரம் சீக்கிரம். மீ மீ டைப் பண்ணுங்க, மீ.
ஓகே, பார்க்கலாமா? அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? இந்த கோடிங்ஸ் இந்த 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 ஆப்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கோடிங் கொடுத்துருவாங்க. அந்த கோடிங் எடுத்துன்னு போயிட்டு நீங்க, அதாவது ஏபிஐன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த ஏபிஐ எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய ஆப்ல இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அனலைஸ் பண்ண முடியும். இதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்கு பேர் வந்து அனலிட்டிக்ஸ் டீம் சொல்லுவாங்க. யுஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டீம். அந்த டீம் என்ன பண்ணும், ட்ராக் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் ஃபெச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு பேஜுக்குள்ள போனீங்கன்னா யூசர்ஸோடைய மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றது எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட் யுஎக்ஸ் அனலிட்டிக்ஸ். இதை வச்சு கூட நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய டேட்டா யூசர்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் யுஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் காமன் டெலிவரபிள் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் யுஎக்ஸ். ஓகேவா? ஸோ வயர் ஃப்ரேம், ப்ரோடோடைப்பிங், ஃப்ளோ சார்ட், சைட் மேப், யூசபிலிட்டி ரிப்போர்ட், ஸ்டைல் கைட், யூசர் ஜர்னி மேப், காம்படிட்டர் அனலைஸ், ஹை fidelity markup, system map, finding system, persona, prototype, content inventory, mood board, infographic. So these are the major uh, deliverables what people use. Okay, புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. அக்சென்சர் ஜெர்னி பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு டைமே எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு தான் இன்னும் 10 நாள் இருக்குது. இல்லை, பேசுவோம், ஒரு ஒரு நாள் ஒன்று பேசுவோம். நேத்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஓகேவா? அதை பத்தி தான் நான் பேச போறோம். ரெடியா? பார்க்கலாமா? ரெடி. பார்க்கலன்னா ஆர்டி அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரெடி. கமான் கைஸ். ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரெடியா? சூப்பர், வெரி குட். பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஓகே, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் யூஐ யூஎக்ஸ் டிசைன் இன் சிம்பிளி லேர்ன். அங்கே தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ரோல். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்தர் அப்டேட்டில் வேணும்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மொத்தம் எவ்வளோ எல்பிஏ செட் பண்ணியிருக்காங்கன்னா 26 எல்பிஏ செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராபபிளி நான் என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்து சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ப்பாக பண்ணணும், இந்த மாதிரி எனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க்கையும் நான் ஏற்கனவே குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஈஸி தான்ப்பா வேலை கிடைக்கிறதுலாம். ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக நல்ல மென்டாரு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ 26 எல்பிஏ இந்த ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் கொடுக்குறேன் நான். ஓகே, சரியா? ஓகே, ஸோ அந்த குரூப் லிங்கை நான் போடுறேன். நீங்கள் பெய்டு கோர்ஸ் நம்ம அது படிக்கணும், 4 மந்த் என் கூட ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் திஸ் த்ரூ திஸ் லிங்க். ஓகே, தேங்க்ஸ் சௌமியா, தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஆசைப்படுறீங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் ஜாயின் திஸ் குரூப். பெய்டு குரூப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கோர்ஸ் ப்ரோக்ராம் 4 மாதம் நம்ம கொடுக்குறோம். அதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? அட்டண்டன்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எப்படிப்பா போயிட்டு இருக்கு இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? வாட் அண்ட் ஆல் யுவர் லேர்னிங் டுடே? என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஓகே கைஸ், ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ ஃபில்அப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. டுமாரோ நாளைக்கு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நாளைக்கு ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.